மின்காந்தவியலும் தூண்டலும் நிலை மாற்றிகள். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆடலோட்டமும் நேரோட்டமும், நிலை மாற்றிகளின் அமைப்பும் தொழிற்பாடும். நாம் இப்போது ஆடலோட்டம் பற்றியும் நேரோட்டம் பற்றியும் கற்போம். ஆடலோட்டம் என்பது ஏசி எனவும் நேரோட்டம் என்பது டிசி எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் காண்பது நேர் ஓட்டமாகும். இங்கு மின்னோட்டத்தை காட்டுவதற்காக மஞ்சள் நிறமான புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. டிசி என்பது டைரக்ட் கரண்ட். இங்கு மின்னானது ஒரு திசையிலேயே பாய்கின்றது. இது டிசி என அழைக்கப்படுகிறது. ஏசி என்பது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது ஆடலோட்டம் ஆகும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மின்னோட்டமானது இரண்டு திசைகளிலும் பாய்கின்ற போது அது ஏசி என அழைக்கப்படுகின்றது, அதாவது ஆடலோட்டம் என அழைக்கப்படுகின்றது. ஆடலோட்ட மின் வளங்களிலே மின்னோட்டமானது மாறக்கூடியதாக இருக்கும், அதாவது கூடி குறைகின்றது இரண்டு திசைகளிலும். ஆனால் நீரோட்டமானது மாறாமல் ஒரே திசையில் செல்லக்கூடியதாக இருக்கும். நாம் இப்போது நேரோட்ட வளங்கள் ஒன்றை அவதானிக்கின்றோம். இந்நேரோட்ட வளங்கள் பேட்டரி, அதாவது மின்கலம் என அழைக்கப்படுகின்றது. இதற்கென நாம் ஒரு சுற்றை அமைப்போம். எனின் நேரோட்ட வளங்களில் இருந்து மின் ஒரு திசையிலே பாய்கின்றது. இதற்கான அழுத்த வேறுபாட்டையும் நேரத்துடன் இணைத்து ஒரு வரைவை வரைவோம். எனின் அழுத்த வேறுபாடானது சீரானதாக அமையும். ஆனால் பயன்படுத்தும் போது பேட்டரியினுடைய சக்தி குறைவடைவதன் காரணமாக மின்னோட்டம் படிப்படியாக குறையும். அழுத்த வேறுபாடும் அவ்வாறே குறைவடைகின்றது. ஆனால் மின்னோட்டம் நேரோட்டத்தின் போது ஒரே திசையிலேயே எப்போதும் இருப்பதை நாம் இங்கு காண முடியும். மின் வளங்களுடைய திசையை மாற்றுகின்ற போது மின்னோட்டத்தின் திசை மாறுமே தவிர அது குறைவது இல்லை. நமது வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடலோட்ட முதல் சொக்கெட் ஒன்றை நாம் பயன்படுத்துகின்ற போது மின்னோட்டமானது இரண்டு திசைகளிலும் செல்வதை நாம் காண்கின்றோம். இதற்கான அழுத்த வேறுபாட்டையும் நேரத்தையும் இணைத்ததாக ஒரு வரைவு வரைவோமெனின் மின்னோட்டமானது படிப்படியாக ஒரு திசையில் அதிகரித்து மறு திசையில் மீண்டும் திரும்புவதை காண முடியும். அவ்வாறு திரும்புகின்ற போது மின்னோட்டத்தினுடைய அழுத்த வேறுபாடு படிப்படியாக குறைவடைந்து மீண்டும் அதிகரிக்கின்றது. அதாவது மின்னோட்டம் கூடி குறையும் ஒழுங்கிலேயே இரண்டு திசைகளிலும் இருக்கும். இதனை நாம் ஒரு சுற்று என அழைக்கின்றோம். எனவே ஆடலோட்டத்தில் இரண்டு திசைகளிலும் கூடி குறைந்து செல்லும் ஒரு மின்னோட்டமே பாய்கின்றது. இதனால் இங்கு அதிர்வு ஒன்று உண்டாகும். எமது வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற மின்னோட்டத்தின் அதிர்வெண்ணானது பொதுவாக 50 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 60 ஹெர்ட்ஸ் வரையான ஆடலோட்டமாக இருக்கின்றது. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாதனங்கள் ஆடலோட்டத்தை நீரோட்டமாக மாற்றப்பட்ட பின்னரே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் மின்குமிழ் இரண்டு திசையிலும் மின்னோட்டம் பாய்கின்ற போதும் ஒளிரக்கூடியதாக இருக்கும். நேரோட்ட மின்னில் இலத்திரன்கள் ஒரே திசையில் பாய்கின்றன. ஆனால் ஆடலோட்ட மின்னில் இலத்திரன்கள் இரண்டு திசைகளிலும் பாயக்கூடியதாக இருக்கும். நிலை மாற்றிகள். மாணவர்களே, நாம் இங்கு வெவ்வேறு வகையான நிலை மாற்றிகளை காண்கின்றோம். முதலாவது படத்தில் காட்டப்படுவது உயர்ந்த அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்துவதற்காக எமது பிரதான மின்வழங்கல் சேவையில் பயன்படுத்தப்படுகின்ற நிலை மாற்றி ஒன்றாகும். இரண்டாவது படத்தில் காணப்படுவது எமது இலத்திரனியல் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு வகையான நிலை மாற்றிகள் ஆகும். இந்நிலை மாற்றிகள் குறைந்த அளவிலான அழுத்த வேறுபாட்டை மாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. நிலை மாற்றிகளின் பகுதிகள். நாம் இப்போது
நிலைமாற்றி ஒன்றினுடைய பிரதான அமைப்பை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இது மத்தியில் பிரதான அகழி ஒன்றை கொண்டிருக்கிறது. இவ் அகழியின் பரப்பை அதிகரிப்பதற்காக இது சிறு சிறு தட்டு வடிவில் ஆங்கில எழுத்து ஈ வடிவில் அமைந்ததாக பொதுவாக காணப்படும். இப்பகுதியில் காணப்படுவது முதலாவது சுருள் மின் வளைய ஆகும். அதாவது முதலாவது சுருள் எனவும் முதன்மை சுற்று எனவும் பிரைமரி கோயில் எனவும் இது அழைக்கப்படுகிறது. மின்னை பெற்றுக்கொள்ளுகின்ற இப்பகுதியானது இரண்டாவது சுருள் எனவும் துணை சுற்று எனவும் செகண்டரி கோயில் எனவும் இது அழைக்கப்படுகிறது. நிலைமாற்றிகளில் எப்போதும் ஆடலோட்டமே பயன்படுத்தப்படுகின்றது. பிரதான மின் வளங்களானது ஆடலோட்டமாக வழங்கப்படும். அதேவேளை துணை மின் வளங்களில் இருந்து எமக்கு ஆடலோட்டமே கிடைக்கின்றது. இங்கு மின் காந்த தூண்டல் தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. ஆடலோட்டம் வழங்கப்படுகின்ற போது இக்கடத்தியை சூழ காந்த புலம் ஒன்று உண்டாகிறது. இக்காந்த புலம் அகணியின் ஊடாக செல்லுகின்ற போது ஆடலோட்ட முதல் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக மாறுகின்ற காந்த புலம் ஒன்று உண்டாகும். இம்மாறுகின்ற காந்த புலமானது துணை சுருளில் உள்ள கடத்தியை வெட்டுவதன் காரணமாக துணை சுற்றிலே ஆடலோட்ட மாறும் மின்னோட்டம் ஒன்று தோன்றும். படி கூட்டு படி குறை நிலைமாற்றிகள். படி கூட்டு நிலைமாற்றி நாம் இங்கு காண்பது நிலை மாற்றியொன்றினுடைய குறியீட்டு வரிப்படமாகும். முதன்மை சுற்றிலே ஆடலோட்டம் பயன்படுத்தப்படுகிறது. முதன்மை சுற்றில் வழங்கப்படுகின்ற மின்னோட்டத்திலும் பார்க்க துணை சுற்றில் அதிகளவான மின்னியக்க விசை அல்லது அழுத்த வேறுபாடு பெறப்படும் எனின் இது படி கூட்டும் நிலைமாற்றி என அழைக்கப்படுகிறது. இங்கே முதன்மை சுற்றில் காணப்படுகின்ற முறுக்குகளின் எண்ணிக்கையானது துணை சுற்றில் காணப்படும் முறுக்குகளின் எண்ணிக்கையிலும் குறைவாக இருக்கும். எனவே துணைச்சுருளில் அதிகளவான காந்தப்புல கோடுகள் வெட்டுவதன் காரணமாக கூடிய மின்னோட்டம் தூண்டப்படுகின்றது. படி குறை நிலைமாற்றி. படி குறை நிலைமாற்றியிலே முதன்மை சுற்றில் காணப்படும் முறுக்குகளின் எண்ணிக்கையானது துணை சுற்றில் காணப்படும் முறுக்குகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க கூடவாக இருக்கும். இதன் காரணமாக முதன்மை சுற்றில் உண்டாகின்ற மாறும் காந்தப்புலம் துணை சுற்றில் குறைந்த அளவை வெட்டுகின்றது. எனவே துணை சுற்றிலே குறைந்த மின்னியக்க விசை அல்லது அழுத்த வேறுபாடு உண்டாகும். பாரிய நிலைமாற்றிகளின் தொழிற்பாடு. நாம் இப்போது நிலைமாற்றிகள் பற்றி கற்போம். இங்கு காணப்படுவது நிலைமாற்றி ஒன்றினுடைய அகழி ஆகும். நிலைமாற்றிகள் இரண்டு சுற்றுக்களை கொண்டிருக்கின்றன. முதன்மை சுற்று, துணை சுற்று. முதன்மை சுற்று என அழைக்கப்படுவது பிரைமரி ஆகும். துணை சுற்று என அழைக்கப்படுவது செகண்டரி ஆகும். இங்கே முதன்மை சுற்றிலுள்ள முறுக்குகளின் எண்ணிக்கையானது துணை சுற்றிலுள்ள முறுக்குகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க கூடவாக உள்ள போது அந்நிலை மாற்றியானது படி குறை நிலைமாற்றி என அழைக்கப்படுகின்றது. அதாவது ஸ்டெப் டவுன். முதன்மை சுற்றுகளில் எண்ணிக்கையிலும் பார்க்க துணை சுற்றில் காணப்படுகின்ற முறுக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள போது அது படி கூட்டு நிலை மாற்றி என அழைக்கப்படுகிறது. அதாவது ஸ்டெப் அப். நாம் இங்கே படி குறை நிலைமாற்றி ஒன்றினுடைய அமைப்பை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடுத்த வேறுபாடு எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை வரைவின் மூலமாக இனம் காண முடியும். முதன்மை சுற்றிலும் பார்க்க துணை சுற்றில் அடுத்த வேறுபாடானது குறைவாக உள்ளது. முதன்மை சுற்றில் மின்னோட்டம் பாய்கின்ற போது அகணியில் மாறுகின்ற காந்தப்புலம் ஒன்று தோன்றுகிறது. இம்மாறுகின்ற காந்தப்புலமானது துணை சுற்றை வெட்டுவதன் காரணமாக துணை சுற்றிலே மின்னோட்டம் தூண்டப்படும். தூண்டப்படும் மின்னோட்டத்தின் அடுத்த வேறுபாடு குறைவாக உள்ளபோது அது படி குறை நிலை மாற்றியாகவும், தூண்டப்படுகின்ற மின்னோட்டத்தின் அடுத்த வேறுபாடு கூடவாக உள்ளபோது அது படி கூட்டு நிலை மாற்றியாகவும் கொள்ளப்படும். நிலை மாற்றிகளின் சக்தி தொடர்பு. ஓர் இலட்சிய நிலை மாற்றியொன்றின் சக்தி இழப்பு இல்லை எனின் பொதுவாக இவ்வாறான சக்தி இழப்புகள் இல்லை என நாம் கருத முடியாது.
காரணம், சக்தியானது வெப்ப வடிவில் இழக்கப்படுகிறது. அத்துடன் காந்தப்புலக் கோடுகள் பூரணமாக உருவாக்கப்படுவதில்லை. முதன்மை வலு துணை வலுவிற்கு எப்போதும் சமனானதாக இருக்கும். எனவே வலு சமன் அழுத்த வித்தியாசம் தர ஓட்டம் எனும் சமன்பாட்டினால் தரப்படும். இதன்படி Vp Ip சமன் Vs Is என கருதப்படும். Vp என்பது முதன்மை சுருளின் அழுத்த வேறுபாடு ஆகும். Ip என்பது முதன்மை சுருளின் ஓட்டம் ஆகும். அவ்வாறே Vs என்பது துணைச்சுருளின் அழுத்த வேறுபாடு ஆகும். Is என்பது துணைச்சுருளின் ஓட்டம் ஆகும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் ஆடலோட்டம், நேரோட்டம் பற்றியும் நிலைமாற்றிகள் மற்றும் அவற்றின் தொழிற்பாடு என்பன பற்றியும் அறிந்தோம். மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.